தற்போதைய அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வலுத்து வருகிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்ட பரங்கிப்பேட்டை கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போர்க்கொடி தூக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேரலையில் செய்தியாளர் பரணிராஜ் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் பரணிராஜ், இத்திட்டத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன? இத்திட்டத்திற்கு எதற்காக இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது? வணக்கம் வினிதா. அதாவது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை வங்கக்கடல் பகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி வழங்க கோரி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் அனுமதி வழங்க கோரி விண்ணப்பித்திருக்கிறது. இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மீனவர்கள், விவசாயிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதே போன்ற ஹைட்ரோ கார்பன் கிணறுகளில் எண்ணெய் வளம் மிக வேகமாக குறைந்து வருவதன் காரணமாக தற்போது புதியதாக மேலும் 4 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க ஏற்பாடுகளை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி கேட்டு தற்போது விண்ணப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மீனவர்கள் தரப்பிலும், விவசாயிகள் தரப்பிலும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. காரணம், கடல் பகுதிக்குள் 18 கிலோமீட்டர் தூரத்தில் பல ஆயிரம் அடி ஆழத்திற்கு துளையிட்டு அதிலிருந்து ஹைட்ரோ கார்பனை உறிஞ்சி எடுப்பதன் மூலமாக கடல் வளம் மிகப்பெரிய அளவிற்கு மாசு ஏற்பட்டு அதனால் கடல் வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கும் ஆபத்துக்கள் நிறைய இருக்கிறது என்றும், இதன் மூலம் சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் கடல் நீரும் மாசடைந்து அதனால் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மீனவர்களும் விவசாயிகளும் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இது போன்ற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்த கூடாது என்பதற்காகவே கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மட்டுமின்றி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடல் பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் 4 ஹைட்ரோ கார்பன் திட்ட கிணறுகளை அமைக்க எண்ணெய் நிறுவனம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் மோகன் காட்டிக் கொண்டு இருக்கிற இந்த கடல் பகுதியில் தான் ஹைட்ரோ கார்பன் திட்ட கிணறுகள் அமைப்பதற்கான அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறது. இந்த கடற்பகுதியில் நேரடியாக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து ஹைட்ரோ கார்பனை எடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு மீனவர்கள் தரப்பிலும் விவசாயிகள் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மீனவர் சங்க பிரதிநிதி ரவீந்திரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால உங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும்? கடந்த காலங்களிலே ONGC நிறுவனமும் ஈஸ்ட் எனர்ஜி கார்ப்பரேஷன் நிறுவனமும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி வந்தது. தொடர்ந்து கடுமையாக எதிர்த்தோம். இந்த பகுதியிலே தற்பொழுது இந்துஸ்தான் எண்ணெய் துரப்பன நிறுவனம் என்பது தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் 4 எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்கு, கடல் பகுதியில் அமைப்பதற்கு தமிழக கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் அனுமதி கேட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளான 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பகுதியில திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலும் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்திலும் தான் இயற்கையாக நன்னீரும் கடல் நீரும் சேரக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. இந்த பகுதிகளிலே கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்தின் கேந்திரமாக கருதப்படுகிறது. மீனவர்களுக்கு ஏற்கனவே கடல்வாழ் உயிரினங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்காக 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் விடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலிலே மீன்பிடி தடை காலத்தில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈடு செய்வதற்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியத்தை பெற்று மீதமுள்ள காலங்களிலே மீன் பிடித்து நாங்கள் தொழில் செய்து வருகிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் கடல் சூழலை கெடுப்பதற்காகவும் கடல் நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய சமநிலையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில எண்ணெய் துறைப்பனை அமைத்தால் இந்த பகுதி முற்றிலும் சீரழிந்து போகும், மீன் வளம் அற்று போகும், மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சீரழிந்து போகும். எனவே இதை எதிர்த்து மீண்டும் ஒரு பெரிய போராட்டத்தை தொடங்க இருக்கிறோம்.
அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும். மத்திய அரசு இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. கடலோர மண்டல மேலாண்மை ஆணையகம் அனுமதி கொடுக்கக்கூடாது. இவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் தனியார் எண்ணெய் நிறுவனங்களையோ அரசு எண்ணெய் நிறுவனங்களையோ அனுமதிக்க கூடாது. இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிப்பதற்கு கோரிக்கை வைக்கிறோம். காவிரி பகுதியினுடைய கழிமுக பகுதியாக வடிகால் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் காவிரி வேளாண் மண்டலத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம். இதன் சார்பாக விவசாயிகள், மீனவர்கள் கூட்டு பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி தொடர்ந்து போராட தயாராகி இருக்கிறோம். இப்ப ஏற்கனவே இங்க இந்த பகுதி இல்லாம இதுல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இருக்கக்கூடிய பகுதி இருக்கு. அதுல இருந்து தள்ளி 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த பகுதியை தேர்வு செய்து இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுவதற்கு மூலமா மீனவர்களை அழிக்கக்கூடிய இந்த இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது நிலப்பரப்பாக கருதப்படுகிறது. விளைநிலங்கள் பாதிக்கக்கூடாது, விளைநிலங்கள் எந்த வகையிலும் சேதமடையக்கூடாது, இயற்கை வளங்கள் எடுப்பதற்காக அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிறுவனம் நிலப்பகுதியை விடுத்து கடல் பகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. கடல் பகுதியிலே 4 கிணறுகளை அமைத்து இதை எண்ணெய் எடுப்பதற்கான தனியார் நிறுவனம் முனைப்பு காட்டியிருக்கிறது. இதற்காகத்தான் கடல் வள மேலாண்மை ஆணையத்திடம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். கடல் வளமும் பாதிக்கப்படும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நிலவளத்தை விட கடல் வளம் பாதிக்கப்பட்டால் நிலவளமும் சீரழியும். கடல் பகுதி தான் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் கடல் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகி நிலப்பரப்பினுடைய காற்றில் உள்ள ஈரப்பதத்துடன் இணைகிற போதுதான் நிலம் சார்ந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் தாக்கம் அதிகமானால் மழைக்கான வாய்ப்பு குறையும், பாலைவனமாகும். எனவேதான் இயற்கை சீற்றங்களில் இருந்து காப்பாற்றுவதற்கும் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கும் இங்கு எந்தவித துறப்பணை பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். வினிதா, இப்ப மீனவ சங்க பிரதிநிதி ரவீந்திரன் நம்மிடையே தெரிவித்தது போல கடல் வளம் மட்டும் அல்ல, நில வளமும் பெரும் அளவு பாதிக்கப்பட்டு விவசாயம் கேள்விக்குறி ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி NLC நிறுவனத்தால் சுரங்கம் தோண்டப்பட்டு அதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டு விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் பெருமளவு விவசாயம் பொய்த்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலம் விவசாயமும் பெரும் அளவு பாதிக்கப்படும். மீன் வளம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் விவசாயமும் பெரும் அளவு பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக விவசாய பிரதிநிதியான சிவசரவணன் தம்மிடையே இருக்கிறார். அவரையுமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சிவசரவணன் சார். இப்ப விவசாயம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நீங்க அச்சம் தெரிவிக்கிறீங்க? ஏற்கனவே கடலூர் மாவட்டம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா வளங்களும் பெற்றது கடலூர் மாவட்டம் தான். ஆனால் இன்றைக்கி கடலூர் மாவட்டம் வாழவே தகுதியற்ற ஒரு மாவட்டமாக கருதப்படுகிறது. ஏன்னா இங்கே சிப்காட்னு ஆரம்பித்தாங்க. நாங்கள் விவசாயிகள் இந்த பகுதி கடலூர் மாவட்டத்தில் அனைத்து பயிர்களும் அனைத்து வித சூழலும் இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னாக்கா எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்படும். அதாவது இயற்கைங்கிறது ஒன்று உண்டு. அது தண்ணீர் கடல் நீரில் கடல் நீர் ஆவியாகி எங்களுக்கு போதுமான மழை கொடுக்கும். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் இவங்க திட்டம் கொண்டு வரும்போது சமநிலையை கொண்டு வராமல் இந்த மழை எங்களுக்கு பொய்த்து போயிடும். மழை பொய்த்துனாக்கா விவசாயம் பொய்த்துடும். அப்போ மக்களுக்கு பயங்கர திண்டாட்டமாயிடும். ஏற்கனவே கடலூர் மாவட்டம் வாழ தகுதியற்ற ஒரு மாவட்டமாக, அதாவது ஃபுல்லாக பொல்யூஷனால உள்ள ஒரு மாவட்டமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியில் கடற்கரை ஓரமாக உள்ள கடலூர், பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு, அதாவது கேன்சரு, கிட்னி பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஹைட்ரோ கார்பன் வரதுனால விவசாயம் முழுசாக பாதிக்கப்படும். மக்கள் முழுவதாக முதல்ல மக்களை முழுசாக காவந்து பண்ணுறதுக்குன்னு ஒரு வழி உண்டு. அதுக்கு ஹைட்ரோ கார்பனாக முழுசாக நாங்கள் எதிர்ப்போம். அதனால் நாங்கள் விவசாயிகள் முழுசாக அந்த எங்களால் எந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம். போராட்டமோ இல்லை இந்த ஹைட்ரோ கார்பன் எங்களை நேரடியாக நாங்கள் தடுக்கிறதுக்கு அரசு எங்களுக்கு உதவியாக செய்ய வரலைன்னா கூட நாங்கள் இங்கே எந்த ஒரு தொழிலாளர்களையுமோ எங்கள் ஒரு பணியாளர்களுமோ இங்கே எங்கள் பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக வர்றவங்கள முழுவதுமாக அப்புறப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கோம். விவசாயிகள் சார்பாக முழுவதும் தயாராக இருக்கோம். அதோட எங்களுக்கு அதாவது நீர் மேலாண்மைங்கும் போது முதல்ல நிலத்தடி நீரை உயர்த்தணும். நெய்வேலியால் முழுசாக எங்கள் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல 20 அடியில் எங்களுக்கு தண்ணி இருந்தது. கீழே மேபோரில் 20 அடியில் தண்ணி இருந்தது. இன்னைக்கு 630 அடியில் தண்ணி இருக்குது. இப்போ இங்கே எங்கள் பகுதியெலாம்
இந்த அதாவது வந்து இந்த கடல் மட்டம் வந்து இது வரைக்கும் போய் அதாவது வந்து வெள்ளாறு வந்து இது வரைக்கும் சேத்தது வரைக்கும் போயிட்டுது. அதே போல் கொள்ளிடம் வந்து இப்போ நலம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கு. அந்த பக்கம் நலம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கு. சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் கடல்லேருந்து உள்ள வந்து உப்பு நீர் உள் புகுந்திருக்கு. இதை அரசு இது வரைக்கும் தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல, எந்த தடுப்பணையும் கட்டல. ஆனால் இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனை கொண்டு வரதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முன் அதாவது இவ்வளோ முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு அவங்க அதில் ஈடுபாடாக இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. விவசாயிகளை அழிச்சிட்டு வேற எந்த வழியில் இவங்க என்ன சாப்பிடுவாங்க, இவங்க மக்களுக்கு எப்படி உணவு கொடுப்பாங்க, இப்போ என்ன வேற ஏதாவது இங்கே திட்டம் இருந்தாக்கா அரசுக்கு, அதாவது வந்து மக்கள் உயிர் வாழ்வதற்கு உணவாக வேற ஏதாவது வழி இருந்தாக்கா இப்போ எங்கள் விவசாயத்தை அழிக்க நீங்கள் முன்பருங்க. அப்படி அதுக்கான தீர்வை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் ஹைட்ரோ கார்பனை கொண்டுட்டு வாங்க. அப்படி ஹைட்ரோ கார்பன் நீங்கள் கொண்டுட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாச்சுன்னா நாங்கள் முழுவதுமாக தடுக்குவோம். விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து போராட்டம் பண்ணுவோம். எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம். பின்னால் சந்ததியினருக்கு நாங்கள் வச்சுட்டு போகிறது இந்த மண்ணும் இந்த மழை நீரும் தான், காற்றும் தான். அதுவுமே இல்லைன்னு சொன்னாக்கா அரசாங்கம் வந்து அதுக்கும் ஏதாவது பெனால்ட்டி போட்டு எங்களுக்கு கொண்டு வர மாதிரி இருந்தால் கூட நாங்கள் தயாராக இருக்கோம். நேரடியாக எதிர்க்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எல்லா விஷயத்தையும். அதே போல் இந்த எங்களுக்கு ஹைட்ரோ கார்பனுங்கிறது விவசாயிகளை ஏற்கனவே அரசாங்கம் வருது. அதாவது வந்து அரசாங்கம் வந்து விவசாயி நம்பி தான் முதல்ல அரசு விவசாயியோட வரி பணத்தில் தான் வாழ்ந்தது. இன்னைக்கு விவசாயிகள் வந்து அரசோட வரி பணத்தில் நாங்கள் அரசு ஏதாவது இனமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வாழ ஒரு சூழ்நிலையை அரசு உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ மேற்கொண்டு திருப்பி எங்களை வந்து ஒரு பிச்சைக்காரன் லெவலுக்கு கொண்டு வர போயிருந்தாக்கா நாங்கள் அதுக்கு அடுத்தது என்ன செய்வோங்கிறது எங்களுடைய சங்கங்களை கூட்டி நாங்கள் ஒரு தீர்வு கண்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத நாங்கள் ஒரு முடிவு எடுத்து செஞ்சிருவோம். ஆனால் இதை வந்து அரசை கூட மத்திய அரசையோ மாநில அரசோ இது வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் கடற்பகுதியிலோ அதாவது விவசாய பகுதியிலோ வந்து நீங்கள் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்க வைக்காம மற்ற தொழில்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா மேற்கொண்டு இதற்கு முழு போராட்டத்துக்கு நாங்கள் அனைத்து சங்கங்களையும் கூட்டி விவசாய சங்கங்கள் மீனவ சங்கங்கள் அனைவரையும் கூட்டி நாங்கள் போராட்டம் பண்ண தயாராக உள்ளோம். நன்றி. வினிதா, இப்போ விவசாய சங்க பிரதிநிதி சிவசரவணன் தெரிவித்தது போல நிலத்தடி நீர்மட்டம் மிக அளவு மாசு ஏற்பட்டு அதன் மூலம் விவசாயம் பொய்த்து போய்விடும் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய மாநில அரசு அனுமதி வழங்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டால் மீனவர் சங்க பிரதிநிதிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தி மாநிலம் முழுவதும், அதாவது தமிழக முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துவதற்கு முன்னெடுக்க போவதாகவும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் இதில் மௌனம் காக்காமல் வெளிப்படையாக முன்வந்து இதில் தடை செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் மீனவ சங்க பிரதிநிதிகளும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த கடல் பகுதிக்கு அருகிலேயே மாங்க்ரோவ் காடுகளும் இருக்கிறது. அதாவது இயற்கை சீற்றங்களை கட்டுப்படுத்த மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய சுமார் 4500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய மாங்க்ரோவ் காடுகளும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே பிச்சாவரம் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அதே போல மிகப்பெரிய அளவில் இங்க பக்கத்திலே அருகில் இருக்கக்கூடிய சிதம்பரம் இருக்கிறது. டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளும் பெரும் அளவு பாதிக்கப்படும். ஆகவே பல்வேறு வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் திட்டத்தை முழுவதுமாக தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வினிதா, ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விரிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.